முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, அதாவது ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஒருத்தருக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, எப்ப அந்த கஷ்டம் தீரும், எப்ப வந்து இன்பங்களை அவர் அனுபவிப்பாரு, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாரு, வீடு வாகனம்லாம் யோகம் எப்போ உண்டாகும் அப்படின்னு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சூரியன், அதாவது சூரியன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இரண்டாவது 15 நாள், முதல் 15 நாள் மீனத்துல இருப்பாரு, இரண்டாவது 15 நாள் மேசத்துல உச்சநிலைய சூரியன் அடைவாரு. அது இந்த காலகட்டத்துல ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஆட்சி நிலையில இருப்பாரு. ரிஷப வீடு, துலாம் வீடு அவருக்கு ஆட்சி வீடு. இப்ப ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. ஒரு 10 நாள் 20 நாள் வந்து மேச ராசியில இருப்பாரு. செவ்வாயோட மேச ராசியில இருப்பாரு, சூரியனோட இணைந்தும் இருப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து இந்த காலகட்டத்துல நீச்ச நிலைய அடைவாரு. ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. ஒரு 10 நாள் வந்து ராகு கூட இணைஞ்சு கும்பத்துல இருப்பாரு. 10 நாள் கும்பத்திலையும் 20 நாள் மீனத்துல புதன் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதே மாதிரி சனி செவ்வாய் மீனத்துல இருப்பாங்க. 30 நாளும் சனி செவ்வாய் மீனத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியில இருப்பாரு. இந்த மாதம் முதல்லயே வந்து 2ஆம் தேதி பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமியிலேயே வந்து ஆரம்பிக்குது. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசியிலே இப்ப சுக்கிரன் இருக்கிறதுனால விரயங்கள், அதாவது போன மாசம் வரைக்கும் ஆகிட்டு இருந்த விரயங்கள், விரய சனியில தான் இருக்கிறீங்க. அந்த விரய சனியினால ஏற்பட்ட துன்பங்கள் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கண்டிப்பா உண்டு. பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த தனம் வாக்கு குடும்பம் சொல்லுவோம். 2ஆம் இடத்தை, குடும்பத்துல இருந்து வந்த குழப்படிகள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள். போன மாசம் வரைக்கும் தம்பி தங்கைகள் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு இருந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி எழுத்துத்துறை, கவிதை, கட்டுரை, இந்த தகவல் தொடர்பு துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்கிறாரு, குருவும் பார்க்கறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகல, 2 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேங்க, எதுவுமே அமையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல திருமண யோகங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி குரு பகவான் வந்து குரு பார்க்கிற இடமெல்லாம் சுபத்துவப்படுத்துவார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு அதான் சொல்லுவாங்க பெரியவங்க. குரு வந்து உங்க 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம், கணவன் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானத்தை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு பார்க்கிற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு நன்மைகளை தரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். போன மாசம் வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவுகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரிவுகள்லாம் வந்து சரியாகக்கூடிய, அதாவது ஒண்ணு சேரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து சமாதானமா போகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி
தந்தை மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகள் மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ் பெண்டிங்ல இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம், உங்க லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் நல்ல விதமா வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் போன மாசம் வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி சமாதானம் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. என்னதான் இருந்தாலும் விரய சனி நடக்குது. பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது. உங்களுக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா 1க்கு 2 முறை நல்லா யோசனை பண்ணி செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்களா நீங்க நினைச்சுக்கோங்க இத. ஏன்னா விரய சனி வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் விரயத்தை கொடுக்கதான் செய்வாரு. அது வந்து சந்திரனோட நிலையை பொறுத்து. ஒருத்தர் வந்து தேய்பிறை சந்திரன்ல பிறந்திருக்கிறாரு, அமாவாசை பக்கத்துல பிறந்திருக்கிறாங்கன்னா கொஞ்சம் தாக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கும். பௌர்ணமி பக்கத்துல, அதாவது சந்திரன் வந்து ஒளித்தன்மையோட இருக்கிறவங்களுக்கு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் ஒளித்தன்மையோட இருந்தது அப்படின்னா தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். இன்னொன்னு தசாபுக்தி யோக தசாபுக்தி நடந்ததுன்னா அதனோட தாக்கங்களும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவயோக தசைகள் நடந்தது அப்படின்னா அந்த தாக்கங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து பிறப்பு ஜாதகத்தை வச்சு துல்லியமா வந்து சொல்லலாம். என்ன நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் சரியாகுமா ஆகாதா அப்படின்னு பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப சனி பகவான் வந்து உங்க 2ஆம் இடத்தை பாக்குறதுனால பொருளாதாரத்துல கொஞ்சம் கை வச்சாலும் சுக்கிரன் அங்க 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க 6ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பாக்குறதுனால வேலைகள்ல கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அந்த அமைப்புகள்லாம் வந்து கொடுக்கதான் செய்வாரு. சனியும் செவ்வாயும் சேர்ந்து 6ஆம் இடம் வந்து வேலை, கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல 6ஆம் இடம் தான். கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.